பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். உண்மையை உரைக்க. வீட்டின் பூட்டை உடைத்து 70 சவரன் நகையை திருடிய பிரபல ரவுடி உட்பட 3 பேர் கைது. 200 சிசிடிவி ஆய்வு செய்து குற்றவாளிகளை பிடித்த புழல் போலீசார். சென்னை புழல் அடுத்த விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஹேமாவதி. இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் மருத்துவமனையில் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ள நிலையில் மகளுக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதி திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக ஹேமாவதி 70 சவரன் தங்க நகை சிறிது சிறிதாக சேர்த்து வீட்டில் வைத்துள்ளார். இந்நிலையில் ஆந்திராவில் உள்ள இவரது மாமியார் வீட்டிற்கு கடந்த 17ஆம் தேதி சென்றுவிட்டு 20ஆம் தேதி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்த ஹேமாவதி புழல் காவல் நிலையத்தில் தகவல் அளித்தார். இதன் பேரில் புழல் போலீசார் வந்து பார்த்தபோது வீட்டின் பீரோ உடைக்கப்பட்டு 70 சவரன் தங்க நகை, 1.5 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 50,000 ரூபாய் பணம் திருடப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து அருகில் உள்ள சிசிடிவி கேமரா மூலம் திருடர்கள் சென்ற பாதையை கணக்கிட்டு சுமார் 200 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து குற்றவாளிகள் பதுங்கி இருந்த இடத்தை கண்டுபிடித்தனர். அய்யனாவரம் பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி சிவா என்கிற வாண்டு சிவா, எடப்பாளையம் பகுதியை சேர்ந்த தினேஷ், பல்லாவரம் பகுதியை சேர்ந்த சூர்யா ஆகிய மூவரை காவல்துறையினர் மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு இவர்களிடமிருந்து சுமார் 29 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் இவர்கள் மூவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து மாதவரம் குற்றவியல் மற்றும் உரிமையியல் நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் நீக்கப்பட்ட நகைகளை சரிபார்த்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர்.